எல்லாருக்கும் சரிசமமா போட்டு அதிக அளவுல சாப்பாடு கொடுத்தது தளபதி விஜய் அவர்கள் மட்டும்தான். தோனி மாதிரி சைலண்டா இருக்கிறாரு, கேப்டன் கூல் மாதிரி சைலண்டா இருக்கிறாரு. கப்பு அடிக்கிற மாதிரி அவர் பாட்டு வந்து அடுத்த வருஷம் 2026 கண்டிப்பா ஒரு சம்பவம் பண்ணுவார். அவரை சிஎம் ஆக்காம வந்து விட மாட்டோம். ஃபர்ஸ்ட் அவர் வந்து கண்டிப்பா அடுத்த வருஷம் சிஎம் அவர் தான், அதுல எந்த மாற்றமும் இல்லை. அவருக்கு வந்து கண்டிப்பா வேற லெவல்ல அடுத்த வருஷம் நேரம்லாம் சிஎம்மா இருப்பார். கூட்டணி வரலனாலும் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, அவருக்கு நல்ல சப்போர்ட் இருக்கு. அவரை டிபெண்ட் பண்ணி தான் ப்ரோ இன்னைக்கு தமிழக அரசியலே இருக்கு. ஸோ அவர் யாரை டிபெண்ட் பண்ணி இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அவரோட ஸ்டார்டிங்ல இருந்து இன்னைக்கு வரைக்கும் யாரெல்லாம் லாயலா இருந்தாங்களோ, யாரெல்லாம் அடிப்படையில் ரொம்ப கஷ்டப்படுறாங்களோ, மளிகை கடை, ஆட்டோ ஓட்டுறவங்க, இப்படி அப்படின்னு கஷ்டப்படுறவங்களுக்கு தான் அவர் வந்து கொடுக்குறாரு பதவி. சும்மா சொல்லுவாங்க காசை வாங்கிட்டு கொடுக்குறாரு, நேற்று வந்தவங்களுக்கு தான் முக்கியத்துவம் தராரு, அப்படிலாம் இல்லை. கஷ்டப்படுறவங்களுக்கு, உண்மையான விசுவாசிகளுக்கு, உண்மையான தொண்டர்களுக்கு அவரை வந்து நீங்கள் கேவலப்படுத்தி எவ்வளோ தரைக்குறைவாக கேவலப்படுத்தணுமோ அது வந்து ரொம்ப தப்பு ப்ரோ. ஓடி ஒரு ரன்னிங் ரேஸ் ஓட்டப்பந்தயம் அதில் ஓடுறாரு அவர். முடிஞ்சா ஓடி வந்து வின் பண்ணி அவரை வந்து தோக்கடிங்க, இல்லை அவர் ஜெயிக்கட்டும். அதை விட்டுட்டு தனி மனித தாக்குதல் பண்ணுறது, கேவலமாக பண்ணுறது, இதெல்லாம் ரொம்ப தப்பு.